வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, தேனி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக இன்றும் நாளையும் மழைக்கு வாய்ப்பு. மதுரை கோரிப்பாளையத்தில் 213 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட சுபாஷ் சந்திரபோஸ் மேம்பாலத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர். திருப்பத்தூரில் அமைக்கப்பட்ட மருது சகோதரர்களின் சிலையை காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். திருவுருவச் சிலை மக்களின் பார்வைக்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த நினைவு சின்னத்தை அர்ப்பணி மதுரையில் பினாகில் இன்ஃபோடெக் நிறுவனத்தின் விரிவாக்க மைய கட்டிடத்தின் திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இளைஞர்களுக்கு நவீன தொழில்நுட்ப பயிற்சி மையத்தை திறந்து வைத்து ஆய்வு செய்தார். மதுரை வண்டியூரில் கூட்டு குடிநீர் திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். 1536 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் 11 லட்சம் மக்கள் பயன்பெறும் வகையில் ஏற்பாடு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்ட சர்வதேச தாய்மொழி நாள் தினம் வாழ்த்து. காவி உடையில் திருவள்ளுவர் படம் இடம்பெற்றதால் சர்ச்சை. உடனடியாக பதிவை நீக்கிய இபிஎஸ். யார் 200 இடங்களில் வெல்லப் போகிறார்கள் என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் காட்டம். இப்ப நீங்க சொன்ன மாதிரி 200 அந்த 200 யாருக்குங்கிறதான் தீர்மானம் பண்ணணும். அது மக்கள் தான் தீர்மானம் பண்ணுவாங்க. தேர்தல் தேதி அறிவிக்கணும். கூட்டணி குறித்து காங்கிரஸ் கட்சியில் இனி யாரும் முரண்பாடாக பேச மாட்டார்கள். தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை உறுதி. ஆனா கட்சிக்குள்ள இருக்கிற சில தலைவர்கள் முரண்பாடான கருத்துக்கள் சொல்றாங்க, நடவடிக்கை எடுக்கப்படும் சொன்னீங்க. இனிமே முரண்பாடான கருத்துக்கள்லாம் சொல்ல மாட்டாங்க, பொறுத்திருந்து பாருங்க. அதிமுக வர வர காவிமயமாகவே மாறி வருவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் பேட்டி. திமுக கூட்டணிக்கு ஓபிஎஸ் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறார் என்ற கேள்விக்கு வந்து சேர்ந்தால் மகிழ்ச்சி என பதில். வருகிறது. ஓபிஎஸ் அவர்கள் வந்து சேர்ந்தால் மிக்க மகிழ்ச்சி. அவரை வரவேற்பதில் விடுதலை சிறுத்தைகள் பெருமகிழ்ச்சி அடைகிறது. பரிதாப நிலையில் இருக்கும் தமிழக வெற்றிக் கழகம் ஒருநாள் கூத்திற்கு கூட தாங்காது என அதிமுக முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி பேட்டி. சுயநலத்திற்காக ஜெயலலிதாவின் கொள்கைக்கு எதிராக உள்ள ஓ பன்னீர்செல்வத்திற்கு காலம் பதில் சொல்லும் என்றும் கருத்து. சொல்லும் தமிழ்நாட்டு மக்களும் பார்ப்பார்கள். சுயநலத்திற்காக அதிமுக அரசையும் அதிமுக கட்சியையும் துஷ்பிரயோகம் பண்ணி பேசக்கூடியவர்களுக்கு காலம் பதில் சொல்லும். தமிழ்நாட்டு மக்கள் பதிலளிப்பார்கள். திமுக பொருளாளர் TR பாலு தலைமையில் தொகுதி பங்கீடு நடத்துவதற்கு பேச்சுவார்த்தை குழு அமைத்தது திமுக. RS பாரதி, R ராசா, திருச்சி சிவா, ஏவா வேலு, MRK பன்னீர்செல்வம் உள்ளிட்ட 7 பேருக்கு குழுவில் இடம். திமுகவை தொடர்ந்து தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை குழுவை அமைத்தது மதிமுக. ஆடிட்டர் அர்ஜுனராஜ், செந்தில் அதிபன், சு ஜீவன், V சேஷன் ஆகியோர் குழுவில் இடம்பெற்றுள்ளதாக வைகோ அறிவிப்பு. தேமுதிக தலைமை அலுவலகத்தில் 2வது நாளாக நேர்காணல். தேர்தலில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து நிர்வாகிகளிடம் பொதுச் செயலாளர் பிரேமலதா நேர்காணல் நடத்தினார். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தவேக சார்பில் தேர்தல் கண்காணிப்பாளர்களை நியமித்தார் தவேக தலைவர் விஜய்.
சட்டமன்ற முதன்மை கண்காணிப்பாளர்களாக என் ஆனந்த், செங்கோட்டையன், ஆதவ் அர்ஜுனா நியமனம். மத்திய அரசின் மக்கள் விரோத போக்கை கண்டித்து அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம் சார்பில் போராட்டம். ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட முயன்ற 100க்கும் மேற்பட்டோர் கைது. புதுச்சேரியில் பாஜக காங்கிரஸ் கட்சியினரிடையே பயங்கர மோதல். கட்டை மற்றும் கற்களை கொண்டு ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் பதற்றம். புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சியினருக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு. பாஜக அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றவர்களை கைது செய்து இழுத்துச் சென்ற போலீசார். திருப்பூரில் தங்கியிருந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவாக கருத்துக்களை கூறி வந்த கும்பல் கைது. வங்கதேசத்தைச் சேர்ந்த 6 பேரை கைது செய்த திருப்பூர் காவல்துறையினர் விசாரணை. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் திமுக ஒன்றிய செயலாளர் வீரா சாமிநாதனுக்கு கத்திக்குத்து. தோட்டத்தில் இருந்த திமுக ஒன்றிய செயலரை முன்விரோதம் காரணமாக மணி என்பவர் தாக்கியதாக தகவல். (2003க்கு பிறகு இணைந்த தகுதி வாய்ந்த 1012 தூய்மை பணியாளர்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தில் சேர்ப்பு. அரசாணை வெளியிட்டு தமிழக அரசு உத்தரவு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே தந்தையை கொடுவாளால் வெட்டி கொலை செய்த மகன். மதுபோதையில் தாயிடம் தகராறில் ஈடுபட்டதால் தந்தையை வெட்டி கொன்றதாக வாக்குமூலம். ஐந்து சவர நகைக்காக சென்னையில் முதியவர் கழுத்தறுத்து கொலை. பீகாரைச் சேர்ந்த இளைஞரை கைது செய்து போலீசார் விசாரணை. சேலம் ஆத்தூர் அருகே ஜவுளி விற்பனை தொடர்பாக 10 லட்சம் ரூபாய் கேட்டு ஸ்டேட் பேங்க் ஊழியரின் மகன் காரில் கடத்தல். கடத்தல் சம்பவம் நடந்த 3 மணி நேரத்தில் போலீசாரின் அதிரடி நடவடிக்கையில் பத்திரமாக மீட்கப்பட்ட நிலையில் கடத்தலில் ஈடுபட்ட 4 பேர் கைது. மகளிர் உரிமை தொகையாக இந்த மாதம் 5000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டது சரியா தவறான என்ற ஆசிரியரின் கேள்விக்கு தவறு என கைதூக்கிய மாணவிகள். தமிழக அரசின் திட்டங்களை அரசு பள்ளி மாணவிகள் மறுக்கும் காட்சி இணையத்தில் வைரல். உரிமை தொகை போட்டிருக்காங்கல்ல, அது கரெக்டா தவறான்னு கேட்டேன். சரின்னு சொல்றவங்க கை தூக்கு. ஓகே, ஒன்லி ஒன். தவறுன்னு சொல்றவங்க கை தூக்கு. ஓகே, நிறைய பகுத்தறிவு உள்ள குழந்தைகள் இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் இந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்தது. வெளிநாடு போன சத்தியமங்கலத்தை அடுத்த தாளவாடி மலைப்பகுதியில் உடல்நலம் குன்றி உயிருக்கு போராடும் யானை. யானைக்கு முறையான சிகிச்சை அளிக்கப்படவில்லை என வனத்துறையினர் மீது சமூக ஆர்வலர்கள் குற்றச்சாட்டு. இன்றைய தற்காலிக சிரமம் நாளைய சிறந்த எழும்பூர் சென்னையாக மாறும். பராமரிப்பு பணி காரணமாக 2வது நாளாக மின்சார ரயில் சேவை ரத்தான நிலையில் தெற்கு ரயில்வே விளக்கம். டெல்லியில் நடைபெறும் AI மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரேசில் பிரதமர் இந்தியா வருகை. பிரேசில் பிரதமர் லூயிஸ் இனாசியோவுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி ஆகியோர் உற்சாக வரவேற்பு. RSS குறித்து அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கு.
மும்பை பிவாண்டி நீதிமன்றத்தில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆஜர். உத்தரப்பிரதேச மாநில கான்பூரில் குளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளான கார். குழந்தைகள் உட்பட 4 பேர் உயிரிழந்த பரிதாபம். நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு இணைந்து நடிக்கும் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் படத்தின் ப்ரோமோ வெளியானது. மாஸ் லுக்கில் ரஜினி கமல் தோன்றும் காட்சிகள் ரசிகர்களிடையே வரவேற்பு. பொன்னியின் செல்வன் 2 படத்தின் பாடல் விவகாரம் தொடர்பாக ஜூனியர் தாகர் சகோதரர்கள் தொடர்ந்த வழக்கு. டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இசையமைப்பாளர் AR ரகுமான் விளக்கம். தங்கம் விலை சவரனுக்கு 2080 ரூபாய் உயர்ந்தது. ஒரு சவரன் தங்கம் 1,17,440 ரூபாய்க்கும் 1 கிராம் 14,680 ரூபாய்க்கும் விற்பனை. வெள்ளி கிலோ 20,000 ரூபாய் உயர்ந்து 1 கிலோ வெள்ளி 2,90,000 ரூபாய்க்கு விற்பனை. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.